மக்களே வணக்கம். இன்றைக்கி என்ன பேச வந்திருக்கேன்னா, இந்த கோவை சம்பவம் தானே பேச வந்திருக்கேன். ரொம்ப பயமாக இருக்குங்க. எப்படி தான் இவங்களெல்லாம் திருத்துறதோ. கண்டிப்பாக சொல்கிறேன், ஆண் குழந்தைய பெற்றவங்க அத்தனை பேரும் பெண்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆண்களுக்கு கண்டிப்பாக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. ஆண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஆளெல்லாம் சத்தியமாக உயிரோடு விடாதீங்க. இப்போ எல்லா ஆட்சி, இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு எல்லாரும் பேசணும். நாம் அது கொண்டு பேசணுன்னு வச்சிங்களேன். இப்போ விஜய் வந்திருக்காரு ஆட்சிக்கு. இவர் என்ன பண்ண போகிறாரு? எல்லார மாதிரியும் வெட்டுற போகிறாரா? எங்கள் வீட்டில் இதை பாருங்க, எங்கள் வீட்லேயும் நாளைக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது. இதெல்லாம் நினச்சாலே பொம்பளை பிள்ளையே பிறக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதா இருக்குதுங்க. பெண் பிள்ளையே வச்சுக்கூடாதுன்னு பயமாக இருக்குது. யார் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன் எல்லாம் நல்லா தான் பேசுகிறாங்க. ஒரு குழந்தைய நம்ம கொடுக்கலன்னா என்ன நினைக்கிறாங்க சொல்லு பாரு. குழந்தைய கேட்குறோம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு, சும்மா பார்த்துக்கிறதுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை நம்பி கொடுக்குறது? யாரை நம்பி இதெல்லாம் நம்ம இது பண்ணுறது? ஏன் ஒன்றுமே பேசுறதுக்கு இல்லைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுற அத்தனை பேரையும் பொதுமக்கள் நடுவில் வச்சு, இல்லை பொதுமக்கள் பார்க்குற மாதிரி இது நியூஸ் சேனலில் போட்டு இவங்கள ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க. நிஜமாக இல்லைன்னா பெண்களே இருக்க மாட்டாங்க, உலகத்தில் அழிஞ்சு போயிடுவாங்க. நாங்களாம் பெண் பிள்ளைகளை வச்சு ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குங்க. எப்படி தான் இதெல்லாம் மீண்டு வருது? பெண் பிள்ளைங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவதை பிறந்திருக்கான்றோம், இளவரசின்றோம். எப்படிங்க இதெல்லாம்? அப்பா நினச்சி ஷூட் பண்ணுங்க. இது நியூஸில் போடுறீங்க பேர் அரசியல் கட்சி பற்றி, இதுவும் ஒரு சேனலாக போடுங்க. அப்போ தான் இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இதை செய்யக்கூடாதுன்னு எண்ணம் வருங்க.